5வது சாப்டர் ஹவ் வி காட் ஹியர் அப்படின்ற ஒரு தலைப்பு. எப்படி நாம இங்க வந்தோம்? கேள்வியே வித்தியாசமான கேள்விதான். எப்படி வந்தோம்? இந்த கேள்விய நம்ம முதல்ல நம்ம கொஞ்சம் சின்னதா நமக்கு ஞானம் பெற்றும் போதே கேட்டிருந்தாவே நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய கருத்துக்களும், நிறைய பெயர்களும், வித்தியாசமான அணுகுமுறைகளும் மனித குலத்தின் தன்மை, பிஹேவியர்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய குணத்துல இருக்குது. நிறைய இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஆனா, அந்த கான்ட்ரடிக்ஷன், அதாவது கன்ட்ராக்ஷனோ, எக்ஸ்பான்ஷனோ ஒரு ரூல்ஸோட தான் நடக்கும். அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. என்னதான் நிறைய பிஹேவியர்ஸ் வித்தியாசமான பிரச்சனைகளாலும் தெரிஞ்சாலும், ஒரு சர்டன் ரூல்ஸ்குள்ள தான் அது இயங்கும். அந்த ரூல்ஸ் வந்து வெளியில இருந்து வர்றதில்ல. நாம எல்லாரும் சமம். வி ஆர் ஈக்குவல் பீயிங்ஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை. வி ஆர் ஈக்குவல் பீயிங்ஸ். இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து ஒரு சில வார்த்தைகள்னா இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஈக்குவல் பீயிங்ஸ் சொல்லக்கூடியது சித்தாந்தத்தின் அடிப்படையில் இல்ல. அது என்னன்றது அப்புறம் பின்னாடி விளக்குறாரு அவரு. நாம வந்து எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இல்லாட்டி எல்லாரும் சகோதரத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இன்னொன்னு, நாம ஈக்குவல், எல்லாருக்குமான விஷயங்கள் இங்க இருக்குது. யாரும் மேலும் இல்ல, கீழே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் மாத்திரத்துல சில ரூல்ஸ் இருக்கு. அதாவது எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்ல உறவோட இருக்கிறதுக்கு ஈக்குவல் பீயிங் சொல்லிட்டீங்கன்னா, நீங்களும் நானும் இல்ல உலகத்துல இருக்க எல்லாரும் சமம்னு சொன்னீங்கன்னா, அந்த அதை மேம்படுத்துவதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கும், அதை காப்பாற்றுவதற்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா, உண்மைத்தன்மையும் அறமும், அறத்தின் அடிப்படையிலும் உண்மைத்தன்மையின் அடிப்படையிலும் இது இருக்கணும். இந்த பேர் சொல்றோம்ல, இந்த உண்மைத்தன்மை, அறம், அதெல்லாம் சும்மா வேர்டு தான். ஆனா உண்மையிலே பிரபஞ்சத்துல இதுதான் இருக்கு. அதுக்கு நீங்க பேரை வச்சுக்கிட்டு அந்த பேருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா அந்த வார்த்தைகளை வந்து போயிட்டு நீங்க போராட தேவையில்லை. ஆனா இயல்புல இந்த பிரபஞ்சம் ஒழுங்காற்றலோடவும் அறத்தோடவும் செயல்படும். இப்போ நாம நம்மளுடைய உறவு இந்த பிரபஞ்சத்தோடவும், உலகத்தோடும், உலக மக்களோடும், உலக உயிர்களோடவும் எப்படி இருக்கணும்னா, ஒ- ஒழுங்காற்றலாகவும் ஒழுங்காகவும் அறத்தோடவும் இருக்கணும். இது இப்படிதான் இருக்குது. நீங்க இந்த வார்த்தையில சொன்னாலும், நான் உண்மைத்தன்மையும் அறத்தோட நாம பழகணும்னு சொல்றீங்க அப்படின்னா, அது நீங்க வார்த்தைகளை சொல்றீங்க. ஆனா நீங்க இத சொல்ல மறந்தாலும், இந்த வார்த்தையை பத்தி பிரச்சனை இருந்தாலும், வார்த்தை இல்லைனாலும், இந்த உலகத்தினுடைய இணக்கம் வந்து எல்லா உயிர்களோட இணக்கம் வந்து ஒழுங்கும் அறமாம தான் இருக்குது. இதை யாரும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்ல. இதை மறுக்கவும் தேவையில்ல. மறுத்தாலும் இருக்கும், கன்வின்ஸ் பண்ணாலும் அப்படிதான் இருக்குது. கன்வின்ஸ் பண்ணாட்டியும், அதாவது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஒருத்தர் இல்ல இப்படி அப்படி, இல்ல இப்படி இல்லைன்னு சொன்னாலும், அது அதன் இயல்புல அப்படிதான் இருக்கு. எப்படி சூரியன் கிழக்கே உதிக்குமோ அந்த மாதிரிதான். அது அப்படிதான் இருக்குது. நீங்க ஒரு தியானத்தன்மையிலயோ இல்லாட்டி ஒரு வித்தியாசமான உங்க அனுபவத்துல பார்க்கும்போது இந்த ஒழுங்கு ஆற்றலையும் இந்த ஒழுங்கையும் அறத்தையும் கவனிக்கும் போதுதான் தெரியும். நான் எழுதி கொண்டிருக்கிற நான் சொல்ற விஷயம் எவ்வளவு வந்து வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, வார்த்தைகளால் வரையறுக்க முடியாதுன்னு இருந்த போதும் நான் அதை சொல்லணும். ஏன்னா ஆழ்ந்து உள்ள நுழையும் போது உங்களுக்கு அந்த உண்மைத்தன்மையும் அறமும் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த எல்லாரும் சமன்ற ஒரு கருத்து இருக்குல்ல, இந்த கருத்து அது வந்து எல்லாரும் ஒரு ஒரு அந்த மாஸ் பீயிங்ல, அதாவது
உலக சார்ந்த டென்ஸ் ஃபீலிங்ல, உலகளாவிய விஷயங்கள்ல, உலகத்துல இருக்க நடைமுறையில இருக்கிற சமத்தை நான் சொல்லவே இல்ல. அது கேரக்டர்லெஸ் மிடில். இந்த மிடில்னா எல்லாமே ஒரே கூட்டமா ஓடுறது, ஒரே விஷயத்த பண்றது, ஒரே இதுல. அதை நான் சொல்லவே இல்லை எல்லாம் ஈக்குவல். நான் சொல்லுவது, இந்த பிரபஞ்சம் சொல்லுவது எல்லாரும் ஈக்குவல் எதுனா ஹையஸ்ட் அவேர்னஸ், உச்சபட்ச விழிப்பு நிலை, தூய வெளி, எதனோடும் சார்பு இல்லாமல், பற்றுதல் இல்லாமல், எதனோடும் முரண்படாமல் இருத்தல், பரிபூரண சுதந்திரம். பரிபூரண சுதந்திரம் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய அனுபவம், பேரறிவை பற்றிய அனுபவம், இது எல்லாம் தான் நாம எல்லாரும் நாம எல்லாரும் இந்த தன்மையில ஈக்குவலா இருக்கிறோம், ஈக்குவலா இருக்கணும், இப்படிதான் இருக்கிறோம். நமக்கு நம்மளோட குவாலிட்டி என்னன்னா, எல்லாரும் ஈக்குவல் பீயிங் எதுல அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற தூய வெளி, எல்லாம் கான்சியஸ்னஸ், பியூர் ஸ்பேஸ், அவேர்னஸ் வச்சு அட்டாச்மெண்ட் இல்லாம எல்லாமே அந்த ஸ்டேஜ்ல, அந்த அந்த நிலையில நான் சொல்லக்கூடிய ஈக்குவாலிட்டின்றது அந்த தன்மை தான். எந்த தன்மை? உயர்ந்த நிலையில ஸ்பேஸ் பீயிங்கா இருக்கிற தன்மை. அது எப்பயுமே அமைதியும், பேரானந்தத்தையும், தனிமையும் அது விரும்பி அதனோடு இருக்கும். இந்த தன்மையிலிருந்து இது எல்லாமே அதிர்வலையை ஒட்டியது. இந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் லெவல்ல குறைஞ்சோம்னா என்ன ஆகும்னா, குவாலிட்டி பேஸ் பண்ணி இல்லாம குவாலிட்டி, குவான்டிட்டி, பவரு எல்லாரையும் ஆதிக்கம் செலுத்துற தன்மையில வந்து நாம என்ன பண்ணுவோம்னா மாறுபட்டு இருப்போம். ஈக்குவாலிட்டி இல்லாம ஆயிடுறோம். நீங்க பாருங்க, ஸ்பேஸ் பீயிங்ல, பியூர் ஸ்பேஸ்ல, கான்சியஸ்னஸ்ல எல்லாம் இப்ப மனிதர்கள் எல்லாரும் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறாங்க, பியூர் ஸ்பேஸ்ல இருக்கிறாங்க, அன்பா இருக்காங்கன்னா அங்க திரும்பி பார்த்தா எல்லாரையும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா கீழே வந்து அந்த அவேர்னஸ் குறையும் போது என்ன ஆகுதுன்னா, அவனோட எப்படி முன்னேறலாம், அவனை எப்படி அஹ், மறுதளிச்சுட்டு நம்ம மேல வரலாம் அப்படின்னு இருக்கும். இங்க ஒரு இடத்துல என்னன்னா, இந்த வைப்ரேஷன் சூஸ் பண்ற சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பொட்டன்ஷியல் சொல்லக்கூடிய உள்ளார்ந்த அந்த தன்மை, அந்த அந்த உள்ளார்ந்த தன்மை இருக்கு இல்லையா, உள்ளார்ந்த ஆற்றல் எல்லாருக்குமே ஈக்குவல் தான். நீங்க வைப்ரேஷன்ல குறைஞ்சு கீழே வந்துட்டீங்கன்னா, லோயர் வைப்ரேஷன் வந்துட்டீங்கன்னா, ஸ்பேஸ் கான்சியஸ்ல இருந்து, ஸ்பேஸ் பீயிங்ல இருந்து மாஸ் பீயிங் வந்துட்டீங்கன்னா இந்த குழப்பம் வருது. ஆனா நம்ம எல்லாரும் ஈக்குவல். நான் சொல்ற ஈக்குவாலிட்டின்றது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்லாம் இல்லை. எல்லாரும் மேல லெவலுக்கு போங்க, ஹையர் கான்சியஸ்னஸுக்கு ஸ்பேஸ் பீயிங் ஆயிடுங்க. அந்த பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கு. ஏன் கீழே வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன். எப்படி நம்ம வந்து இப்படி மாஸ் பீயிங்கா இந்த உலக விஷயங்களை போய் மாட்டிக்கணும்? அதுதான் உண்மைன்னு சொன்னா என்ன உறுதிப்பாடு இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம், ஸ்பேஸ் பீயிங் இதெல்லாம் வந்து ஒரு விசித்திரமானதாகவும் அறுதியிட்டு நம்ம உண்மைன்னு உறுதி சொல்ல முடியல. சரி, இருக்கட்டும். நமக்கு வெரிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு பார்த்தா, ஈக்குவல் என்டிட்டிஸ்ன்னு பார்க்குற போது இப்போ நமக்கு அவைலபிள் டேட்டா இருக்கிற தகவல் படி பிசிக்ஸ்ல இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஆற்றல், வேவ்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி வந்து உயிரினங்களும் நாமளும் தொடர்பு இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வித்தியாசமா விளையாட்டுக்கு ஒரு கெஸ் ஒர்க் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாஸ் லெவலுக்கு எப்படி நம்ம வந்தோம்னு முதல்ல கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. அப்படின்னு சொல்றேன். கெஸ் பண்ணி ஸ்பெகுலேட் பண்ணுவோம். அதாவது கெஸ் ஒர்க் எப்படி வந்திருப்போம் நம்ம அப்படின்னு. அது புரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி மேல போலான்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்றாரு. நாம என்ன பண்ணலாம்னா, ஒரு முரண்ல இருந்து முரண்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நம்ம ஹையஸ்ட் லெவல்ல இருக்கும்போது, ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்டட்ல இருக்கும்போது, எப்பயுமே எதையும் மறுதலிக்காத போது, எதையும் தடுக்காத போது, எதையும் வந்து முரணா பார்க்காத போது, ஆஹ் எல்லா உயிரினங்களையும் நாம
சமமா தான் பார்ப்போம். ஆனா கான்ட்ராக்ட் ஆகும்போது, அதாவது சுருங்கும் போது, மாஸ் லெவலுக்கு வரும்போது, அந்த ஸ்பேஸ் பீயிங்ல இருந்து நம்ம வந்து மாஸ் பீயிங்கா மாறும்போது, நம்மளோட ஸ்பேஸ்ல இருந்து நாம தள்ளப்படுறோம். அதாவது வெளிய தள்ளப்படுறோம். அதாவது அத தள்றது ஆக்சுவலா தள்ளப்படுறோம் அப்படின்னா, நாம வந்து ஸ்பேஸால தள்ளப்படல. நாம இறுகிய ஒரு மாஸாவும் இறுக்கத்தன்மையா இருக்கிறதுனால, அங்க நாமளே வந்து உழறோம் ஆக்சுவலா. வந்து ஒரு பொருளாவும், ஒரு ஒரு எனர்ஜியாவும், அதாவது எனர்ஜியா இல்லாம ஒரு பொருளா இருக்கும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த இந்த இடத்துல வந்து பிரம்ம நிலையை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆக்சுவலா. ஸ்பேஸ்ல இருந்து தள்ளப்பட்டது தான் அன்மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ்ல இருந்து தள்ளப்பட்டது தான் மேனிஃபெஸ்ட் யூனிவர்ஸ் பொருட்கள் எல்லாம். அப்போ கண்ட்ராக்டட் பீயிங் அந்த மேட்டர்னு வந்தாவே அது கண்ட்ராக்ஷன் டென்ஸ் ஆயிடுது. அப்போ ஒரு கல்லை வந்து ஸ்பேஸ்க்குள்ள மேல வீசி எறியறீங்கன்னா திருப்பி அது வந்து ஸ்பேஸ் தள்ளுறது இல்லை ஆக்சுவலா. இதுக்குள்ள எனர்ஜி போயிட்டதுனால கீழே வந்துருது. அந்த மாதிரி ஸ்பேஸ் விருப்பப்பட்டு யாரையும் அது நெகட்டிவா இருக்காங்கன்னா தள்ளாது. அது அமைதியா ஸ்பேஸா அமைதியா அன்பா அரவணைப்பா ஆனந்தமா இருக்குது. எல்லாரையும் சமமா பார்க்குது. பியூர் கான்சியஸ்னஸா இருக்குது. இது ஒரு டென்ஸ் கான்செப்ட்ல தனக்குன்னு ஒரு ஐடியா கிரியேட் ஆகி தனக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கன்ஸ்ட்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் போது இதுவாயிடுது. மாஸ் பீயிங்கா வருது. எல்லாமே அதாவது புரியப்பட்ட புரிந்து கொள்ளப்பட்டவ ஈர்க்கப்பட்ட பிரபஞ்சம் எல்லாமே எல்லா டைமென்ஷன்லயும் ஒரு மைண்ட் ஒரு மனம் என்ற முதல்ல பரவெளியில தான் இருக்குது. அதாவது பரமாத்மால தான் இருக்குது. அந்த பரமாத்மால இருந்து விடுபடும் போது, அதாவது விடுபட்டு தனியா வந்து ஆஹ், எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு உராய்வு தன்மை ஏற்பட்டு உராய்வு ஏற்படும் போதே அங்க டென்ஸ் உருவாகும். அதாவது திணிவுத்தன்மை ஏற்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா லோயர் வைப்ரேஷன் லெவலுக்கு வர்றோம். அப்ப என்ன பண்றோம்னா நமக்கு காட்சியா தரக்கூடிய, அதாவது காட்சியா இருந்தது வந்து ஒரு ஒரு உருவமா ஒரு காட்சியா இருந்த அதாவது உருவ காட்சியா இருந்தது ரொம்ப அதிகமான எண்ணத்தினி வரும்போது பொருட்காட்சியா வந்து பொருளா வருது. அப்போ எத்தனை எனர்ஜி பீயிங்ஸ் இருந்தாலும் அது லோவர் ஃப்ரீக்வன்சில மாறும்போது அது எல்லாமே பொருட்களாக மாறுது. அதாவது டினைன்னு சொல்லக்கூடிய மறுதலித்தல். இது இல்ல, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு விடுபடுறது. அதாவது விடுபடுறது, மேல இருந்து விடுபட்டோம் இல்லையா, ஸ்பேஸ் பீக்ல இருந்து விடுபட்டோம். அந்த டினைங்ல வரும்போது தான் ரெண்டா மாறுது. அதாவது ரெண்டா மாறுதுன்னா சாய்ஸ் வந்துருது. அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், நம்ம கீழே விடுபடும் போது நம்ம ஒரு இடத்துல இருந்து விடுபடும் போது, மேல இருந்து இலை விடுபடும் போது கீழே வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட வைப்ரேஷன் கீழே வந்துகிட்டே இருக்கு. அப்போ நமக்குன்னு தனி கருத்துக்கள், நமக்குன்னு ஒரு எதிர்ப்புணர்வு, ஒரு விடுபட்ட உணர்வு. மெயினா பாத்தீங்கன்னா விடுபட்ட உணர்வு தான். அடுத்து இது இது வந்து மறுதலித்தல் உணர்வு, விடுபட்ட உணர்வு, மறுதலித்தல் உணர்வு, ஆஹ், முரண் உணர்வு. முரண். நான் ஸ்பேஸ் விங்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னும் போது அங்க வெயிட் அதிகமாயிடுது. அப்போ கான்செப்ட் லெவல்ல ஸ்பேஸ் லெவல்ல இருந்து கான்செப்ட் லெவல்ல வந்துட்டாவே பிசிக்கல் பிளேன்ற பிசிக்கல் பிளேனுக்கு மேட்டருக்கு மாஸ் லெவலுக்கு மாஸ் பீயிங்க்கு வந்துடுறோம் நம்ம. அப்ப எப்ப கான்செப்ட் உருவாகுதோ, கருத்துக்கள் உருவாகுதோ, கருத்து என்பது இது நான் இல்ல அப்படின்னு சொல்றதுதான். இது இந்த இந்த ஸ்பேஸ் பீயிங் நான் அல்ல அப்படின்னு சொல்றது. நான் வந்து வேற அப்படின்னு போது கீழே வந்துடும். அப்போ கா எதெல்லாம் யாரெல்லாம் கருத்து வச்சுக்கிறாங்க, அதிகாரத்தை வச்சுக்கிறாங்க, எந்த உயர்ந்ததுன்னு வச்சுக்கிறாங்க, நான் உயர்ந்தவன் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அங்க கருத்து உருவாயிடுது இல்லையா. அப்போ மாஸ் பீயிங்கா தான் இருக்க முடியும். மேல சொன்ன பியூர் கான்சியஸ்னஸா இருக்க முடியாது. எப்போ வந்து நான் விடுபட்டவன் தனித்துவன் வந்த மாதிரி கீழே வந்துருவான். அதுதான் மிஸ் ஐடென்டிபிகேஷனு முதல்ல அப்படின்றாரு. ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துலயுமே ஸ்பேஸ் பீயிங், ஸ்பேஸ்ல இருந்து எந்த இதுவும் வந்து எந்த
மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய மாஸ் பீயிங்க வெளியே தள்ளுறது இல்ல. ஆக்சுவலா அதிகப்படியான இது அதாவது எனக்கு கான்செப்ட் இருக்குது, மத்தவங்களோட சுதந்திரத்தை நான் பறிப்பேன், மத்தவங்க மத்தவங்களுடைய விஷயத்துல நான் தலையிடுவேன் அப்படின்ற போது தான் அந்த வைப்ரேஷன் லெவல் கீழே வருது. அப்போ உண்மைய மறுதலிக்க ஆரம்பிக்கும். உண்மையான விஷயங்கள் நீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த கான்செப்டும், எந்த ஐடியாவும், எந்த விதமான விஷயங்களும் ஒரு ஐடியான்றதே வந்து ஸ்பேஸ்ல அதிகப்படியான மாஸ். ஸ்பேஸ் ஒரு ஐடியா தோன்றுச்சு ஸ்பேஸ்ல அப்படின்னாவே அது என்னன்னா டென்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஸ்பேஸ்ல. அப்ப கீழே தான் வரும். அந்த அந்த ஐடியா கான்செப்ட், அந்த நான்ன்ற உணர்வு அப்படின்னு வரும்போது மெட்டீரியலா ஃபார்ம் ஆகி அது வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்போ மெயின் விஷயமே என்னன்னா உரசுதல், உராய்வு, ஒரு டென்ஸ் டென்ஸ் அதாவது ஒரு இறுக்கத்தன்மை, ஒரு இறுக்கத்தன்மை, ஒரு கருத்து இறுக்கத்தன்மை. இந்த இறுக்கத்தன்மை வந்ததுனால தான் இங்க ப்ராப்ளம் வருது. அப்போ முரண்கள் இல்லாத விஷயத்த நம்ம பார்த்துக்கணுன்றது மிக 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 முக்கியமானதா இருக்குது. நாம என்னன்னா ரொம்ப மோசமான வாழ்க்கை நிலையில இந்த உலகத்துல இருக்கிறதுனால மட்டுமே வந்து நம்ம எல்லாத்தையும் டினை பண்ணிட்டோம்னு இல்ல. அர்த்தம் இல்லை. அதாவது நம்ம இன்னும் வேற மாதிரி எப்படி பார்க்கலாம், நம்ம டினை பண்றோம், அதாவது நம்ம ஒண்ணு மறுக்கிறோன்றதுனால நம்ம மிசரபிள் கண்டிஷன் எல்லாத்துலயும் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம மறுக எல்லாத்தையும் மறுதளிக்கிறோம். நம்ம கண்டிஷன்ஸ் இப்படிதான் இருக்குது, உலகத்துல பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம வந்து லோவர் ஃப்ரீக்வன்சில வருவோம்னு இல்லை. நீங்க ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, அல்லாட்டி சாய்ஸ்னா ஒன்ன மறுதளிக்கிறீங்க. இப்ப டீ எனக்கு காஃபி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரியாலிட்டி என்னன்னா அங்க டீயும் டீயும் காஃபியும் இருக்குது, இந்த இந்த கொக்கோவும் இருக்கு. இந்த மூணுத்துக்கு இடையே நீங்க சாய்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த சாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது அங்க முரண்கள் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் என்னன்னா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது வேண்டுதல் வேண்டாமை இந்த இடத்துல. அப்போ இது தீமையை சூஸ் பண்ணும்போது உண்மையை மறுக்காம இருக்க முடியல. அதாவது நன்மையை நன்மையை சூஸ் பண்ணும்போது தீமையை மறுக்காம, இது தீமை இருப்பதனால தான் நன்மை தருது. உலகத்துல தீமையே இல்லைன்னா நன்மை மட்டும்தான் இருக்கும். அப்போ அப்போ ஸ்பேஸ் பீங் ஆயிடும். அப்போ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நன்மை தீமை கடந்த நிலைக்கு போயிடுங்க, இன்பம் துன்பம் கடந்த நிலைக்கு போயிடுங்க. ஒண்ணு இன்பம் துன்பம் கடந்த நிலைக்கு போயிடுங்க. அப்போ நீங்க ஸ்பேஸ் பீங்கா மாறுவீங்க. இன்ப துன்பமும் எனக்கு நடக்கிறது இல்லைன்னு நினைச்சீங்க, அப்போ நீங்க ஸ்பேஸ் பீங்கா மாறிடுங்கன்றது. அப்போ உங்களை வந்து நீங்க மேல்நிலைக்கு போறதுக்கு யாரும் தடுக்கல. நீங்க தான் தடையா இருக்கீங்க. எப்படி தடையா இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அறியாமை, நாம வந்து முடிவு என் வாழ்க்கை இப்படிதான் அப்படின்ற முடிவுல இருக்கிறதுனால நம்மள தள்ளி விட்ட மாதிரி இல்லாட்டி உங்களை இழுத்த மாதிரி ஒரு விஷயம் தருது. அறியாமைய நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான்ற தன்மையை விட்டுட்டோம் அப்படின்னா நாம மேல் அதாவது ஹையர் வைப்ரேஷன் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க வலிய வந்து முட்டாளா இருந்தா மட்டும்தான் உணர முடியும். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். முட்டாளா இருந்தா மட்டும்தான் வலியை உணர முடியும். பெயின் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாட் பீயிங் ஏபிள் டு கெட் இன் டு த சேம் ஸ்பேஸ் வித் அதர்ஸ். மத்தவங்களோட இணக்கமாக இருக்க முடியாமைதான் வலி. நல்லா கவனிங்க. அருமையான ஸ்டேட்மெண்ட். பெயின் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாட் பீயிங் ஏபிள் டு கெட் இன் டு த சேம் ஸ்பேஸ் வித் அதர்ஸ். மற்றவங்களோட இசைவாக இணக்கமாக இருக்க முடியலன்னா வலி இருக்கும். அப்ப முட்டாளுங்க தான் வலியோட இருப்பாங்க. அப்போ அப்ப வலி இல்லாம நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்கிறது அப்படின்னா நம்மளுடைய அறிவில் அதிகப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே வர வேண்டும். இல்லாட்டி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது துன்பம் இல்லை, பெயின் இல்லை அப்படின்றது. உலகத்துல சுத்தி பாத்தீங்கன்னா மறுத்தல் விஷயங்கள் நிறைய இருக்கு. மறுத்து 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 நிறைய விஷயங்கள் கம்பல்சரியா சுத்தி இருக்கும். நீங்க உலகமே பாத்தீங்கன்னா மறுத்துன்னு தான் இருக்குது எல்லாத்தையும்.
விசித்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் லெவல்ல உலகத்துல ஏன் ஆ ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா, உண்மையான இன்டென்ஷன் சொல்லக்கூடிய, உண்மையான நன்மை தரக்கூடிய விஷயங்கள பத்தி மக்கள் உண்மையா நல்லது செய்யறது எ இருக்கா? அப்படின்ற கேள்விதான். குட் இன்டென்ஷன் இல்ல. இருக்கான்றது தான் ஒரு கேள்வி. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நல்லது பண்றவங்களுக்கு கெட்ட ரிசல்ட்டே வருது. அமைதியா இருக்கிறவங்க ஜெயிலுக்கு போறாங்க. ஆன்மீக மையங்கள் தாக்கப்படுது. ஆன்மீகவாதிகள் புறக்கணிக்கப்படுறாங்க. அ அலறி போன்று இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒ ப வ தீவிரவாதியா மாறுறாங்க. இது திரும்ப, திரும்ப, திரும்ப நடந்துன்னே இருக்குது. இது ஏன் நடந்துட்டு இருக்குன்னு சூட்சுமமா பார்த்தீங்கன்னா, நீங்க எத திங்க் பண்ண முடியாதோ, அத உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ யூ கேனாட் what you cannot conceive on your awareness, you will stumble over in the path. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ரொம்ப முக்கியமானது. What you cannot conceive of your awareness, you will stumble over in your path. What you cannot conceive of in your awareness, you stumble over in your path. உதாரணத்துக்கு, நீங்க உங்களுடைய அறிவில் இல்லாட்டி ஒரு கான்ஷியஸா இருக்கிற ஸ்டேட்ல இல்லாட்டி ஒரு விழிப்புணர்வுல நீங்க ஒரு விஷயத்த கிரகிக்க முடியாம இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை பாதிக்கும். உதாரணத்துக்கு ஒரு வயலன்ஸ் இருக்கு. ஒரு வயலன்ஸ், ஒரு கொடூரமான ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு வன்முறை இருக்கு. அந்த வன்முறையை பற்றி நீங்க சரியான புரிதல் இல்லாம இருந்தீங்கன்னா, இல்ல திங்க் பண்ணவே இல்லை அப்படின்னா, அது உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதை பத்திய போதுமான விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லை. அதனாலதான் நாம செய்யக்கூடிய செயல்ல விளைவு வந்து நேர்மாறா இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா நம்ம செய்யற செயல்ல விழிப்புணர்வோடு இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, இதுல நம்ம சிக்கி இருக்க மாட்டோம். அப்ப கூர்ந்து கவனிச்சோம்னா, நாம எதை அறுதியிட்டு அதாவது புரிந்து கொள்ளவில்லையோ, அந்த அறுதிட்டு புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில வரக்கூடிய துன்பம் இருக்குல்ல, அது நம்மள பாதிக்கும். இப்போ ஆஹ் எப்ப பார்த்தாலும் வந்து அதாவது வன்முறையால பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இப்படிலாம் துன்பப்படுறாங்கன்னு உலகத்துல இருக்கு அப்படின்னா, அதை சரியா புரிஞ்சு, அதை தெரிந்து அதுக்கான தீர்வுகளை நம்ம யோசனை பண்ணி வைக்காம இருந்தோம்னா, அதே விஷயங்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப விழிப்புணர்வோட செயலாற்ற வேண்டும். ரொம்ப முக்கியம் என்னன்னா, எல்லா மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய உருவாக்கங்களும், நாம உருவாக்குற எல்லாமே நம்மளுடைய ஆன்மால இருந்து தான் வருது. எல்லா துன்பங்களும் என்ன விஷயம்னா, ஏதோ ஒண்ணை மறுதலிக்கிறதுனால, ஏதோ ஒண்ண மறுக்கிறதுனால, ஏற்க மறுப்பதனாலயோ, இல்ல பார்க்க மறுப்பதாலேயோ, அதை புரிந்து கொள்ள மறுப்பதாலே அந்த துன்பம் நமக்கு நிகழ்கிறது. முக்கியமான பாயிண்ட் இது. எனக்கு துன்பம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாதுன்னா துன்பம் வந்துரும். அவங்களுக்கு அப்படி நடந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாதுன்னா அது நடந்துரும் நமக்கு. மிக முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி மிக முக்கியமாக மத்தவங்களுடைய தெளிவை, அதாவது மத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து 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 அதை வந்து மாத்தி அமைக்கணும்னு சொன்னா அதே மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். துன்பத்தை பார்த்து மாத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை மட்டும், துன்பத்தை திங்க் பண்ணாம சாத்தியக்கூறுகளை மட்டும் பார்க்கணும். மிக முக்கியம் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு, துன்பத்தை பற்றிய விழிப்புணர்வு, அதை போக்குவதற்கான விழிப்புணர்வை நம்ம சிந்திச்சு வச்சிருக்கணும். அதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, எல்லாத்தையும் அன்புமயமா பார்க்கணும், முறம் இல்லாத பார்க்கறது. அதான் அதுதான் முக்கியமான காரணம். ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னா, நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க எதை மறுக்கிறாங்க, எதை நீக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, எல்லா குற்றங்கள் மலிந்து புது அதாவது பெருசா நிக்கிறது தான் அதோட போராடிங்கிறாங்க. எதோட போராடிங்கிறாங்கன்னா, குற்றங்களோட போராடிங்கிறாங்க, துன்பத்தோட போராடிங்கிறாங்க. அது துன்பத்தை மட்டும் தான் விளைவிக்கும். அதே மாதிரி புதுசு புதுசா வரக்கூடிய ஆன்மீக மறுமலர்ச்சிகள் சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம இருக்கிற ப்ரெசன்ட் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, எந்த வைப்ரேஷன் இருக்குமோ இப்ப இருக்கிற வைப்ரேஷனையே இல்ல நீங்க இந்த வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லி சும்மா ஒரு மேம்போக்கா ஒரு மாற்றத்தை உருவாக்குற வழிய
உண்மையை வந்து புரிந்து கொள்ளத்தக்கதாக இல்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புதுசா வரக்கூடிய ஆன்மீக மறுமலர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த நிறைய சிஸ்டம்ஸ், கிளாஸஸ் எல்லாமே என்னன்னா, இந்த வைப்ரேஷன் லெவல் இருக்கிற வைப்ரேஷன் லெவல டினை பண்ணுது. நீங்க இருக்கிற வைப்ரேஷன் லெவல் இல்லைங்க, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு சொல்லி மறுதலிக்க பார்க்குது. உண்மையை பார்க்கவில்லை அப்படின்றாங்க. சரிங்க, எப்படிங்க எல்லா துன்பத்தையும் நீக்குவது அப்படின்னா ஒரே விஷயம்தான். நான் எதையும் மறு மறுக்க, மறுதலிக்க, முரண்பட வரவில்லை. முடிஞ்சுச்சு. முரண்பாடு இல்லாத மனம் தூய வெளி. முரண்பாடு இல்லாத மனம் தூய வெளியாக இருக்கும்போது என் மனதும் மூளையும் கிளியர் ஆனும்போது அந்த குற்றங்களும் பெயின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டியும் நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சி போனதுனால சாதாரணமா தெரியும். ஈஸியா அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். கிளியர் ஆயிடும் அது. நம்முடைய அறிவு விழிப்புணர்வோடு இருக்கும்போது எந்த தீய விளைவு நடந்தாலும் அதை ஈஸியா சமாளிக்கணும். எப்படின்னா, தண்ணி வீட்டு ஃபுல்லா போயிடுச்சுன்னா ஒரு டிச்சை ஓபன் பண்ணி ஒரு ஓட்டை போட்டு காவாயில எடுத்துன்னு போய் விட்டுருவோம். அவ்வளவுதான். ஒரு இது ஜுரம் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போறோம். நமக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து புறக்கணிச்சிடுறோம். நமக்கு அன்பிளசண்டா, அதாவது நம்ம இணக்கமா இல்ல நமக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம நீங்க கிளம்புங்க, என் வாழ்க்கையில இருக்காதீங்க, வீட்டுல இருக்காதீங்கன்னு புரட்சிகரமான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஒரு அவேர்னஸ் நீட்டா சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கீப், அதாவது உங்களோட அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு எப்பயுமே விழிப்பா வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கினே இருக்கணும். நம்மகிட்ட எதுக்கு ஏன் தீய விஷயங்கள் குணங்கள் வந்துச்சு தெரியுங்களா? போதுமான அளவுக்கு நாம வந்து அன்பா இல்ல. உண்மையான எதிரி யாருன்னா நாம தான். நமக்கு நாமே எதிரி. அ- அது எதிர்த்தன்மை ஏன் வந்துச்சுன்னா, தேவைப்படக்கூடிய இடத்துல இல்லாட்டி எப்பயுமே போதுமான அன்பாக நாம இல்லாதனாலதான். ஆனா இது போயிட்டு தீய விஷயங்கள் இதனால வந்துச்சுன்னு அதாவது தார்மீக அடிப்படையில தீர்ப்புகள் கொடுத்துன்னு இருப்போம். இது இதனால வந்துச்சு, அது அதனால வந்துச்சு, அது இதனால வந்துச்சு, இது பண்ண அது பண்ண, அதெல்லாம் இங்க வந்து ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அன்பா இருந்தா, முரண்படாத அன்பு இருக்குமானால் நீங்க உங்களுக்கு துன்பம் இல்லை. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எதிர்க்க வர வண்டி, பெரிய வண்டி வருது, அதை நான் பார்க்கவே இல்லை, அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா, நீங்க பாவியோ வந்து இல்லாட்டி பைத்தியமோ இல்ல. நீங்க பார்க்கல, நீங்க அடிபட போறீங்க. விழிப்பா இல்ல. இப்போ நம்ம அடிபடாம இருக்கிறதுக்கு வந்து அங்க பாவியாவோ இல்லாட்டி பைத்தியக்காரந்தாவோ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விழிப்பா இல்லைன்னாலும் நம்ம அடிபடுவோம். அப்ப எப்போ நம்ம பார்க்கல, அப்ப சரியாக பார்த்தல் என்பது வெளியாக பார்த்தல், வெளியிலிருந்து பார்த்தல், வெளியாக இருந்து பார்த்தல். அவ்வளவுதான் சரியான பார்வை அப்படின்னு. அப்போ சரியான பார்வை என்பது விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பது வெளியாக இருந்து பார்த்தல். அப்போ உலக விஷயங்கள், தீய விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்ல. அது அது முரண்படல. முரண்பட்டு பார்க்கும்போது தான், அதனாலதான் நம்மளுடைய சித்தர்களை சொல்றாங்க, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். ஓடும் ஒரு க அஹ், ஓடு, இன்னொன்னு தங்கம், இது ரெண்டுத்தையும் ஒண்ணாதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இது. அடுத்து சில மனிதர்கள் என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எண்ணங்க எண்ணங்கள் தான் பொருட்கள் அப்படின்றாங்க. நெகட்டிவ் தாட்ஸ், தப்பான எண்ணங்களை வந்து நம்ம தவிர்க்கணும், இல்லாட்டி தள்ளி வைக்கணும், இல்லாட்டி ஆஹ், அதை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு. எண்ணங்கள் பொருட்கள் ஆகுன்றது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எக்ஸ்பேண்டட் பீயிங், பிறந்த விரிந்த எக்ஸ்பேண்டட் ஸ்பேஸ் பீயிங்க்கு தான் பொருந்தும். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்தை போடு, இந்த எண்ணத்துக்கு இந்த எண்ணத்தை போடு, தப்பான எண்ணத்தை தள்ளி தள்ளி தள்ளிடும் போது அதோட உறவு கொண்டு முதல் விஷயம், நெகட்டிவான விஷயத்துங்களை உறவு கொண்டதுனாலதான் நம்ம வந்து பிறந்திருக்குமே. அது நம்ம வந்து கெட்ட விஷயத்தை தள்ளணும், கெட்ட விஷயத்த நல்ல விஷயத்த செய்யணுன்றதை விட கெட்ட விஷயத்தை தள்ளணும். உதாரணத்துக்கு, நான் என் ஏழ்மையை போக்கிக் கொள்ள வேண்டும்ன்றது தப்பு. ஏழ்மையை போக்கிக் கொள்ள வேண்டும்னா நம்ம ஏழ்மையை தான் போக்கின்னு உட்காந்துருப்போம் வாழ்க்கை ஃபுல்லா. நான் செழுமையாக இருக்கிறேன்றது ரைட்டு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா,
நீங்க எக்ஸ்பாண்டட் பீயிங்ல, அதாவது விரிந்த மனதில் எது நினைச்சாலும் நடந்துரும். குறுகிய இதுல வந்து எண்ணங்களை தள்ளணும், கெட்ட எண்ணத்தை தள்ளனா அதுதான் திரும்ப 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 உங்களை வந்து அது வந்து பெருசா ஆலமரமா வந்து நிற்கும். நீங்க எது வேணாம்னு சொல்றீங்க அது பெருசா நிற்கும். அதனாலதான் பட்டக்காலே படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஏன் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு இடத்துல தப்பு தப்பா நடந்துட்டே இருக்கு, ஒரே மாதிரி பேட்டர்ன் நடந்துருக்குதுன்னா அது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன வாட் ஐ ஆம் டூயிங் ஆன் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வேர் திஸ் இஸ் ரியல். எந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல நான் வந்து இருக்கிறனோ, அதாவது திரும்ப 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 தீய விஷயத்தை துன்பத்தை சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கேன்னா அதுதான் வந்து பெர்ஃபெக்டா நடக்கும். நாம இந்த பிரபஞ்சம் வந்து எல்லையற்ற பறந்து விரிந்த எல்லாமே எல்லை இல்லாததா இருக்குது. ஒரு செடியில இருந்து, ஒரு மரத்துல இருந்து, ஒரு விதையில இருந்து, மழை துளிகள்ல இருந்து, காற்றுல இருந்து எல்லாமே எல்லையா இருக்கு. அந்த எல்லையில்லாத விஷயத்தை நோக்கி நம்ம பயணப்படும் போது அதை பத்தியே கான்சியஸா விழிப்புணர்வோடு முரண் இல்லாம பார்க்கும்போது, இது காஞ்ச இலை, இது நல்ல இலை, இது வந்து துர்நாற்றம் வாசக்கூடிய மரம், இதெல்லாம் இல்லாம எதுவுமே இல்லாம பியூரா பார்க்கும் பொழுது நாம இந்த க்ஷணத்திலே விழிப்புணர்வாக என்லைட்டண்டா மாற முடியும். அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னு ரெண்டு எல்லாம் போக தேவையில்ல. இந்த க்ஷணத்துல எல்லாமே இருக்குது. எண்ணமற்ற பிரபஞ்சம், காலமற்ற பிரபஞ்சம், முரணற்ற பிரபஞ்சம். இதுதான் நான். இது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிற நான். இதெல்லாமா கறந்து நிக்கிற அந்த ஸ்பேஸ். அப்ப இந்த பாசிபிலிட்டி இருக்கும்போது அந்த லெவல் ஆஃப் வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷனை உயர்த்தி கொண்டே போலாம் இல்லையா? நம்ம அந்த அதை வந்து அதை நோக்கி பயணப்படலாம் இல்லையா? எதுக்கு நம்ம வந்து தாட்டை தாட்டை வந்து தாட்டு கூட போராடுறத விட தாட்டை கவனிச்சு முரண் இல்லாம பார்த்துக்கிட்டோம்னா போதும். முரண் எப்படி வருது? ஜட்ஜ்மெண்ட்னால வருது. ஒழுக்க நெறினால. அதாவது இது தப்பு, இது ரைட்னு சொல்றதுனால, இது நல்லது கெட்டதுன்னு சொல்றதுனால, அதுக்கு வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. உள் ஒழுக்கம் என்பது சுதர்மம் அப்படின்றது முக்கியம். பரதர்மன்றது வந்து எல்லா மக்கள் சொல்லப்பட்ட ஒழுக்கம். மக்கள் சொல்லப்பட்ட ஒழுக்கம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும். ஆனால் உள் ஒழுக்கம் என்ற சுதர்மம் என்பது அவனுக்கு உள்ளது. அதன்படி செயல்பட்டான்னா எல்லாமே சரியா இருக்கும். என்னதான் சொல்லுங்க, என்னதான் சொல்லுங்க. விலை மதிக்க முடியாத ஒரு பேரு இன்பம்ன்றது என்னன்னா, நான் நானா இருக்கிறது. எந்த முரணும் இல்லாம என்னை நான் பார்ப்பது. அதே மாதிரி அதுல ஒரு பெரிய பிளஷர் இருக்குது. எந்த ஒரு இடத்துலயும் நான் குற்ற உணர்வு எந்த இடத்துல நிற்காம இருக்கிறது. குற்ற உணர்வு இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. நான் எப்பயுமே என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். நான் சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, நான் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பிளஷர் கொடுக்கறது என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து பெரிய ரூம்ல உட்காந்து நான் எழுதின்னு இருக்கேன். ஆனா என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த இந்த நிலையும் நான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் இந்த வரிகளை வந்து நான் அடிக்கடி நான் என்னோட மெடிடேஷன்ஸ்ல சொல்லுவேன். என்ன நான் இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா, ஐ சரண்டர் டு திஸ் ரியாலிட்டி. ஐ ஹாவ் நோ ரெசிஸ்டன்ஸ் டு திஸ் ரியாலிட்டி. ஐ am ஒன் வித் த ரியாலிட்டி. ஐ சரண்டர் டு த ஜஸ்டிஸ் ஆஃப் அவர் ஈக்வாலிட்டி. ஐ ஹாவ் நோ ரெசிஸ்டன்ஸ் டு த ஜஸ்டிஸ் ஆஃப் அவர் ஈக்வாலிட்டி. ஐ ஆம் ஒன் வித் த ஜஸ்டிஸ் ஆஃப் அவர் ஈக்வாலிட்டி. நான் உண்மை இடத்தில் சரணடைகிறேன். நான் உண்மை இடத்தில் முரண்படவில்லை. நானும் உண்மையும் ஒன்றே. அடுத்து பாத்தீங்கன்னா, ஐ சரண்டர் டு த ஜஸ்டிஸ் ஆஃப் அவர் ஈக்வாலிட்டி. எல்லோரும் சமம் என்ற சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லோரும் சமம் என்ற சத்தியத்தை நான் முரணாக பார்க்கவில்லை. எல்லோரும் சமம் என்ற சத்தியமும் நானும் ஒன்றே.